பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை, உங்கள் இருதயத்தின் எதிர்பார்ப்புகளை, உங்கள் இருதயத்தின் யோசனைகளை, நினைவுகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹalleluya. சோத்ரம் ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருக்கு முன்னே சகலமும் நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோத்ரம் அவருக்கு முன்னே மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்க முடியும். என்னுடைய நினைவுகளை, என்னுடைய இருதயத்தின் யோசனைகளை ஒருவேளை என் கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். நான் நம்பினவர்கள், நான் எதிர்பார்த்திருக்கிறவர்கள் ஒருவேளை என்னை விசாரிக்காமல் என்னுடைய இருதயத்தின் யோசனைகளை அசட்டையாக எண்ணலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இன்றைக்கும் என் இருதயத்தின் யோசனைகளை அறிந்திருக்கிறார். பிரைஸ் காட். என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் இருதயத்தின் நினைவை அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹalleluya. இந்த வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வரட்டும். என்னுடைய யோசனைகள் அவரால் அறியப்பட்டு இருக்கிறது. யோபு சொன்ன அழகான வார்த்தை, நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், என் வழியை அறிந்திருக்கிறார். என் இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் அத்துணையும் அவர் அறிந்திருக்கிறார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் அநேக காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க இருதயத்துல பல்வேறு கேள்விகள் இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, குடும்பத்தை குறித்த, கையின் பிரயாசத்தை குறித்த அநேக கேள்வியான வேண்டுதல் இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் எதை குறித்து எப்படிப்பட்ட வேண்டுதல் இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், அது எப்படிப்பட்ட வேண்டுதலாய் இருந்தாலும், எதை குறித்ததான வேண்டுதலாய் இருந்தாலும் நான் அதை அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. அன்னாளுடைய இருதயத்தை அங்கே இருக்கிற ஏலி ஆசாரியன் சரியா புரிந்து கொள்ள முடியல. அவள் அழுகிறதை பார்த்துட்டு இவள் குடித்து வெறித்து இப்படி செய்கிறார். ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற, இருதயத்தின் விண்ணப்பத்தை பார்க்கிற கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அன்னாளின் கண்ணீரை கண்டார். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதம் நடந்தது. நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றிலும் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை, நினைவுகளை நிச்சயம் அருள் செய்வார். அன்னாளுக்கு அதுதான் நடந்துச்சு. சத்தத்தை கேட்கிற நீங்கள் நிறைய கேள்வியோட, நிறைய விண்ணப்பத்தோட, நிறைய எதிர்பார்ப்போட உங்க இருதயத்திலிருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு பெருமூச்சுக்கும், ஒவ்வொரு யோசனைக்கும், சிந்தனைக்கும் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஓ பிரைஸ் காட். ஹalleluya. உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், நான் எழுந்திருக்கிறதையும், நான் நடக்கிறதையும், உட்காருகிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதை குறித்து யோசித்து விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமான ஒரு பதில, ஒரு ஒரு நிறைவை
ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க இருதயத்தின் நினைவுகள் அவரால் அறிந்திருக்கும். உங்கள் இருதயத்தின் யோசனைகள், உங்கள் இருதயத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்க நினைக்கலாம் நான் என் மனசுக்குள்ள அழுகிறது வேற யாருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். நான் சொல்ல யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை அழைத்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையில் கவலை வாஞ்சையும் தவணவுமாய் இருக்கிறது. தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். யாரும் அவனுடைய இருதயத்தை யோசிக்கல. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் கண்டுபிடிச்சு அவன் லைஃப்ல ஒரு பெரிய உயர்வை தந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அருளி செய்வேன். கண்களை மூடி அவரை நோக்கி பார். Praise God. Hallelujah. ஆண்டவரே, என் ஜனங்கள் செபிக்கிற அவருடைய இருதயத்திலிருந்து அழுகிற பிள்ளைகளுக்காய், எதிர்காலத்திற்காய், எவைகளுக்கெல்லாம் இருதயத்தின் வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமை என் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை கொண்டு வரட்டும். ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் அனுபவிப்பார்களா. நீ வேண்டுதல்களை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிச்சயம் வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.